ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட கொத்தவரங்காய் செடி ஃபஸ்ட்டு வச்சுருந்தது எல்லாம் நிறைய காய் காய்ச்சி அது எல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பிடுங்கி எரிஞ்சாச்சு. இது நான் இடையிலேயே ஒரு 2 செடி மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த 2 செடியில் மட்டும் இப்போ காய் வந்துட்டுருக்கு. கொத்தவரங்காயில் 10 செடியெலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை போல் இருக்குது. 2 இருந்தாலே போதுங்க, சூப்பராக எடுக்கலாம் அதுலேயே. அடுத்து மிளகா செடி. மிளகாய் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5-6 செடி இருக்குது. எல்லாத்துலேயுமே காய் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் இதுக்கு மட்டும்தான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக பச்சை மிளகாய் சேர்த்துனாலுமே வயிற்றுக்கு பிரச்சனை தான். அதனால் நம்ம அந்த இதுக்கு அளவாக தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் பழுக்க விட்டு அப்படியே வரமிளகாயை வச்சுக்கலான்ட்டு கொஞ்சம் மட்டும் எடுக்கிறேன். அப்பப்போ தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிறதுங்க, இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறது இல்லை. மிளகாயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த மிளகா செடியில் வர பூச்சி தாக்குதல் அப்பப்போ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அது முழுசாக போகிறதே இல்லை. செடிக்கு தண்ணி விடுறப்ப மட்டும் நல்லா தண்ணியை அடித்தோம்னா அந்த பூச்சியெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குது. இது ஓரளவுக்கு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ செடி நல்லா தண்ணியில் அடித்து விட்டோம்னா இந்த இதெல்லாம் போயிடுது. இந்த செடியில் பாருங்கள் ஒன்று ஒன்று பழுத்துருக்கு. இதெல்லாம் அப்படியே நம்ம பழுக்கிறதுக்கு விட்டுட்டோம்னா நம்ம வரமிளகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குங்க. அதையும் இன்னைக்கு நம்ம எடுத்துடலாம். வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பராமரிப்பெல்லாம் எதுவும் இல்லை. வச்சிட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு வரும். ஒரு சில நேரம் அந்த நோய் தாக்குதல் இருக்கும். அதுக்கு நம்ம சாம்பல் இந்த மாதிரி போட்டு விட்டோம்னாலே போதும். இந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா சாம்பல் மேலே தூவி விட்டோம்னாலே நல்லா கேட்கும். இது பாருங்கள், முள் கத்திரிக்காய். இந்த செடியில் வந்த ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இதுதான். நல்லா பெருசாக இருக்குது. இது நம்ம எடுத்துடலாம். இந்த இது நான் குழம்புல அறுத்து போட்டேன். பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளோ சின்ன பிஞ்சு தான். இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போல் இருக்குது. நான் முத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எடுத்துட்டேன். இது பாருங்கள், ரெட் ரோஸ். ஒவ்வொன்று ரெட் ரோஸ் அப்படியே நிறைய இப்போ மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பூ மட்டும் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். இந்த வெண்டஞ்செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இது கடைசியாக நம்ம விதை போட்டது. அப்படியே இதுதான் ஃபஸ்ட் டைம் காய் வர ஆரம்பிச்சிருக்கு. மிளகு தக்காளி கீரை, கொஞ்சம் கீரை எடுத்துக்கலாம். இன்றைக்கி சட்னி கலவாக தேவையான அளவுக்கு எடுக்கலான்ட்டு. வாய்ப்புண்ணு, வயிற்றில் அல்சர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மணத்தக்காளி கீரை உண்மையாகவே சூப்பரான ஒரு மெடிசன். இதை அடிக்கடி நம்ம சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. பொரியல் செய்கிறத விடவே சட்னியாக நம்ம அரைச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லாவே இருக்கும். பாப்பா பாருங்கள், அதில் மிளகு தக்காளி பழமெல்லாம் இருந்தது பூரா பிடுங்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை ப்ளூபெரின்னு சொல்லிட்டு தான் பிடுங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பழம் வந்துடும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஒரு இதாக ஜாலியாக அதை பிடுங்கிட்டு இருப்பாங்க. அவரை செடியில் பாருங்கள், அவரைக்காய் அப்படியே ஒன்று ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ நான் பருப்புக்கு எடுத்து இந்த அவரைக்காய் யூஸ் பண்ணிக்குவேன்.
கொஞ்சம் கொத்தமல்லி தலையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கொத்தமல்லியும் மணத்தக்காளி ரெண்டு ஒன்றா சேர்த்து வந்து சட்னி அரைக்க போகிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கான காய்கறி அறுவடை. நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.